உங்களுக்கு என்ன மாதிரி எதிர்மறை கனவு வருதோ அதை சுற்றிய நேர்மறை எண்ணத்தை காலையிலிருந்து அடுத்த நாள் காலையிலிருந்து மாலை வரை நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு உங்களுக்கு பயங்கரமான கனவு வருது. அது எதனால வருதுன்னா உங்களுக்கு ஒரு பயம். ஆகவே உங்களுக்கு ஏதோ ஆபத்து நடக்கிற மாதிரியும் உங்களுக்கு நெருக்கமான இருக்கிற மக்களுக்கு ஏதோ ஆபத்து நடக்கிற மாதிரியும் கனவெல்லாம் வருது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? காலையிலிருந்து சாயந்தரம் வரை அந்த பயத்தை போக்குவதற்காக மனதிலே நினைக்க வேண்டும். மரத்தை நட்டவர் தண்ணீர் ஊற்றுவார். இறை பராமரிப்புன்னு ஒன்று எனக்கு இருக்கிறது. ஆகவே எனக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே இறைவன் பார்த்து கொள்வார். இயேசுவின் கரங்களில் நான் தவழ்கின்றேன். இனி எனக்கு எந்த குறையும் இல்லை. எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இறைவன் கொடுப்பார். ஒரு குழந்தை அம்மா மடியில் தூங்கும் பொழுது அது அடுத்த வேளைக்கு உணவு இருக்காதெல்லாம் அது யோசிக்காது. அதுக்கு என்ன தெரியும்? அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று அது நன்றாக தூங்கும். அதே விதமாக எனது இறைவன் என்னோடு இருக்கிறார். அவரது கரங்களில் நான் தவழுகின்றேன். அவர் என்னுடைய பெயரை உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு என்னை அந்த அளவிற்கு அவர் அன்பு செய்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பராமரிப்பின் இறைவன் இருக்கும் பொழுது எனக்கு எல்லாம் சரியாக கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்க நினைக்க உங்களுடைய கனவுகள் லூசிட் கனவுகளாக மாறும். உங்களுக்கு எதெல்லாம் நல்லது என்று இறைவன் நினைக்கிறாரோ அனைத்தையும் உங்கள் மடியில் வந்து அவர் கொட்டுவார். ஆகவே தொடர்ந்து நல்ல எண்ணங்களை வளர்ப்போம். இறை பராமரிப்பின் மீது நமது நம்பிக்கையை வைப்போம். கண்டிப்பாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் உயர்த்துவார். தொடர்ந்து கனவு காணலாமா?